And hello, welcome back. Now உங்க பிளேயிங் நீங்கள் பார்த்து தமிழ் ஹேக்கிங்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டெஸ்க்டாப்பை எப்படி தீம்லாம் மாற்றுறது, எப்படி வந்து மாடர்ன் லுக் எப்படி எடுத்து வரது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்தமாரி எப்படி நம்ம மாடர்ன் லுக்கில் எடுத்து வருது, நம்ம கம்ப்யூட்டரை எப்படி ஒரு ஹை லுக் எடுத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் போட்டால் அந்த பெல் பண்ணுற சிம்பிளை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இது மூலிமா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்தமாரி தான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக மாடர்னாக மாற்றினது. ஸோ நீங்கள் இந்தமாரி உங்கள் கம்ப்யூட்டரையும் பார்த்தீங்கன்னா லுக் மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாரி நீங்கள் மாற்றிக்கலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா தனித்தனியாக வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிளாக் கூட நான் மாற்றினது தான். ஸோ நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் தனித்தனியாக எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். இது எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்ப்போம். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஸ்கின்ஸ்லாம் மாற்றிடுறேன். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல உங்கள் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் ரெயின் மீட்டர் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் ஏற்றிக்கணும். நான் வந்து அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அது மட்டும் இல்லாமல் எல்லா தீம் பேக்கையும் நான் கீழே வந்து போடுறேன். அதாவது டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஃபுல் பேக்கப்பும் அப்படியே அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டவுன்லோட் வந்து ஜிப் ஃபைலாக போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் அங்கே போய்ட்டு நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரெயின் மீட்ரு. இது வச்சு தான் நம்ம ஃபுல்லாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம டெஸ்க்டாப்பில் ஒரு ஸ்கின் மாற்றிக்கலாம். அப்புறம் எல்லாத்தையுமே விட ஒரு புது லுக்கு எடுத்து வரலாம். நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு அயன்மேன் ஜார்விஸ் மாரி கூட நம்ம கம்ப்யூட்டர் வந்து அவ்வளோ லுக்கு எடுத்து வந்துருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக இது ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுப்பிக்கங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு rainmeter.net அடி போயிட்டீங்கன்னா கீழே டவுன்லோட் இருக்கும், பேட்டா ரிலீஸ் இருக்கும். ஸோ இது நீங்கள் இது கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இப்போ டவுன்லோட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா, ஜஸ்ட் வந்து அவங்க கொடுத்த ப்ரீஃபீச்சர்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் மாற்றிக்கணும். ஸோ நான் இந்த டெஸ்க்டாப் வால்பேப்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே நான் ஒரு ஜிப் ஃபைலாக போட்டு இந்த ஃபோல்டர் அப்படியே ரைட் கிளிக் பண்ணி ஜிப் ஃபைலாக போட்டு தரேன் உங்களுக்கு. நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டால் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்துடும், இப்படி வந்துடும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நான் இப்போ வந்து இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். இது ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ரெயின் மீட்டர் ஃபஸ்ட்டு என்ன எடுத்தோடனே என்ன வரும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ எடுத்தோடனே இதுதான் ரெயின் மீட்டர் இன்ஸ்டால் பண்ண உடனே என்ன வரும்னா நம்மளுக்கு இதுதான் வரும். ஸோ இந்தமாரி தான் இருக்கும் எல்லாமே. ஸோ இங்கே எல்லா ரைட்லையும் இந்தமாரி இந்த சைடில் இருக்கும் இப்படி. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் ஸ்கின் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இதுதான் மேட்ரு. ஸோ இது பண்ணிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் ஸ்கின் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தமாரி வரும். ஸோ இதில் வந்துடும். ஸோ இப்போ இது எல்லாமே நான் வந்து தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணுறது, அனிகாம்ப் வந்து தனியாக இன்ஸ்டால் பண்ணேன், எலிகன்ஸ் அப்படி இந்த இது தனியாக இன்ஸ்டால் பண்ணேன், தீம் எல்லாமே கிளியர் டெக்ஸ்ட்டுன்னு வந்து தனியாக ஏற்றினேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஏற்றினது தான். ஸோ இது எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஜிப் ஃபைலாக போடுறேன். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் கேட்கும். ஸோ இப்போ இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். நம்ம இன்றைக்கி மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா, கிளியர் டெக்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கிளியர் டெக்ஸ்ட்டு அனிகாம்ப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அனிகாம்ப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எலிகன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க வேணும்னா. அப்புறம் விசிபிள் ரவுண்ட் விஷுவலைசர் இதுதான் முக்கியம், இதுவும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்தது UI பிளானோ அப்படின்னு இருக்கும், அது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இது கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தையும் லிங்க்கில் அப்படியே பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதில் ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் ஸ்கின் பண்ணிங்கன்னா இந்தமாரி வரும். ஸோ இந்த மேனேஜ் ஸ்கின்னில் போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். ஸோ இது என்ன பண்ணுறீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணி அன்லோட் ஸ்கின் கொடுத்துருங்க. ரைட் கிளிக் பண்ணி அன்லோட் ஸ்கின் இது கொடுத்துருங்க. ஸோ இப்போ எதுவுமே இருக்காது. ஸோ முதல்ல நம்ம வந்து கிளியர் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போவோம். கிளியர் text.in போட்டிங்களா லோடு கொடுத்தீங்கன்னா லோட் ஆகும். ஸோ இது வந்து ஃபெச்சிங்கில் இருக்குது. ஏன் அப்படிங்கிற காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட நெட்டு ஸ்லோவாக இருக்க விஷயம் அதுமாரி இருக்கும். ஸோ அது கரெக்டாக இருக்கும், அது நல்லாயிருக்கும், அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எலிகன்ஸ் பண்ணிங்கன்னா எலிகன்ஸில் கிளாக் இருக்கும், கிளாக் எலிகன்ஸ் ஒயிட் பிக் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க லோட் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இது எப்படி வந்துடும். அப்புறம் அனிகாம்ப் போங்க. அனிகாம்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர்ஸ் வச்சு இருந்ததுன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா க்ரோம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணிடுங்க.
க்ரோம் கொடுத்து கிளிக் பண்ணி இந்த இதை கொடுத்து லோடு கொடுத்துட்றேன். லோடு கொடுத்தீங்கன்னா லோட் ஆகிடும். அடுத்தது கீழே வாங்க. இதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். அப்படியே வரிசலாக நோட் பேர் வேணுங்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வேணால் நோட் பண்ணேன்னா ஃபோட்டோஷாப் லோட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப் வந்துட்டு சரி நோட் பேரும் கொடுத்துட்றேன். எல்லாமே இப்படி வந்துடும். அடுத்தது அப்படியே கீழே வாங்க. ரெயின் மீட்டர் இருக்குது. ரெயின் மீட்டர் அவங்க லோட் பண்ணிக்கிறேன். சும்மா நம்ம ஒரு லுக் எடுத்துறதுக்காக, ஒரு கெத்தான லுக் எடுத்துறதுக்காக தான் செட்டிங்ஸ் லோட் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல் பேனல் தான். ஸோ யூடோரண்ட் இருக்குது, யூடோரண்ட் லோட் பண்ணிக்கிறேன். அடுத்து விஎல்சி இருக்குது, விஎல்சி லோட் பண்ணிக்கிறேன். யூடியூப் வேணுங்கிறவங்க யூடியூப் லோட் பண்ணிக்கலாம். யூடியூப் வந்து டேட்டா வந்து இதுக்கு போய்டும், க்ரோமில் போய்ட்டு ஓப்பன் ஆகும். ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது ஜஸ்ட் ஒரு லுக்கு எடுத்துறதுக்காக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ விசி பபிளில் பார்த்தீங்கன்னா பார் எக்ஸ்ட்ரூட் இதுதான் நல்லாயிருக்கும். ஸோ இது கொடுத்துக்கோங்க. இது லோடில் தான் இருக்குது. இது அன்லோட் பண்ண. ஸோ பார்த்தீங்கன்னா லோட் பார் எக்ஸ்ட்ரூடில் லோட் பண்ணிக்கோங்க. ஸோ யூஎல் பிளானோவில் கிளாக் செம்மையாக இருக்கும், கிளாக் லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வெதர் செம்மையாக இருக்கும், வெதர் லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கங்கே எங்கே வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு வெளில வந்துடுங்க. ஸோ இப்போ எல்லாமே தானாக நான் அட்ஜஸ்ட் ஆகிருக்கோம். நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இப்போ பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா, அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா நவுந்துக்கும். ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ மியூசிக் ப்ளே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, நான் இந்த மியூசிக் ப்ளே பண்ணுறேன். காப்பிரைட் வரும். ஸோ அதனால் இந்த மியூசிக் காப்பிரைட் வராத மியூசிக் ப்ளே பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு லுக் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் கீழே வந்து டாஸ்க் பார் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பார் தானாகவே கீழே போகிறதுக்கு ரைட் கிளிக் பண்ணுங்கள். டூல் பார்ஸ் போங்க. சாரி, டூல் பார்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸில் ஆட்டோ எட் த டாஸ்க் பார்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது நம்ம இங்கே டெஸ்க்டாப் கிளிக் பண்ண உடனே தானாக கீழே போய்டும். வேணுங்கிறப்ப கீழே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும் அது. ஸோ இப்போ வந்து நான் இப்போ வந்து இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு நிமிஷம், நான் இப்போ வந்து இன்னொரு இது சொல்லணும். நான் சும்மா இப்போ மியூசிக்கு மை காட், சரி அது நான் மியூசிக் வரலன்னா வராதுன்னு நினச்சேன். ஸோ ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். ஸோ இங்கே ரொம்ப கம்மியாக இருக்க இப்படி தான் வருது. இப்போ என்ன பண்ணுறேன்னா ரைட் கிளிக் பண்ணி அதை வந்து செட்டிங்ஸில் போயிட்டு பொசிஷனில் போயிட்டு ஆன் டெஸ்க்டாப் கொடுத்துட்றேன். ஆன் டெஸ்க்டாப்பில் கொடுத்தீங்கன்னா அது வெளில எங்கேயும் போகாது, அப்படியே அங்கேயே இருக்கும். இதையும் ஆன் கிளாக்கையும் பார்த்தீங்கன்னா பொசிஷன் கொடுத்து ஆன் டெஸ்க்டாப் கொடுத்துட்றோம். ஸோ அங்கே டெஸ்க்டாப் விட்டு வெளில, அதாவது நம்ம இப்போ ஃபோல்டரை வச்சு இப்போ ஓப்பன் பண்ணோன்னா அது அப்படியே இங்கேயும் வந்துடும். ஸோ அதனால் டெஸ்க்டாப்பில் மட்டும் வச்சுருக்கோங்க, அதை வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு லுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு லுக்கு ஒரு புதுவிதமான ஒரு வீடியோ, எப்படி வந்து நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஒரு மாடர்ன் லுக்கு எடுத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் பல விதமான ஸ்கின்ஸ் வேணும்னா ரெயின் மீட்டர் போனீங்கன்னா கிடைக்கும். அதாவது ரெயின் மீட்டர் ஸ்கின்ஸ் அடிச்சிங்கன்னா வரும். ஸ்கின்ஸ் டவுன்லோட் ஆகிடுங்க. அது வந்து மேக்ஸிமம் எதில் கொடுத்துருப்பாங்கன்னா டிவைன் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கொடுத்துருப்பாங்க. அது நல்லாயிருக்கும். அவங்க இதுலேருந்து செமையாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டிவியன் ஆர்ட்டு. ஸோ இது ஸ்கின்ஸ் ஃபார் ரெயின் மீட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ புது ஸ்கின்ஸ்லாம் இருக்கும். வெதர் இந்த வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பார்ஸ், சர்ச் பார்ஸ், மியூசிக் பிளேயர்ஸ் அப்படின்னு நிறையா இருக்கும். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு லுக்கு எடுத்து வந்தோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஜார்விஸ் சிஸ்டம்னு வேணும்னா இப்போ உங்களுக்கு ஜார்விஸ், அதாவது அயன்மேன் ஜார்விஸ் மாரி வேணும்னா நீங்கள் கூகுள் அடிச்சுன்னா அவங்க ஸ்கின் தருவாங்க, அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஒரு செமையாக இருக்கும். இந்த ரெயின் மீட்டர் கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல்
நம்ம இதுதான் யூஸ் பண்ணோம், UL பிளானோ இதுதான் யூஸ் பண்ணோம். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துவீங்க, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துவீங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்தமாரி ஒரு தீம் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. விண்டோஸில் இப்படி ஒரு லுக், செம்மையான லுக் எடுத்துறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய வரணும். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ எனக்கு இந்த தீம் வேணும், இப்போ டேவின் ஆர்ட்லேருந்து எப்படி நான் டெவலப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே எங்கேயும் டவுன்லோட் கொடுக்க மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் டவுன்லோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக நான் மிஸ்டர் செஞ்ச வெப்சைட்டில் போடுறேன், என்னோடய வெப்சைட்டில் போடுறேன், அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து ஏற்றிக்கலாம். ஸோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல விதமான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டுருக்கு. இன்னும் பல விதமான வீடியோஸ் வரத்துக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோ சந்திக்க போகிறேன். நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்து ஒரு 10 லைக்கிங்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.